அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆகாஷ் இனியாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கியா வந்து ஆகாஷ் கிட்ட கேட்டு ப்ராமிஸ் வாங்குறாங்க. ஆகாஷும் நம்ம பாக்கியா கேட்டபடி இதுக்கப்புறம் இனியாவோட பேச மாட்டேன், காதல் கீதல்னு சுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஆகாஷ், இதுக்கப்புறம் உன்னோட படிப்பு மேலே மட்டுமே நீ கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கணும் செல்வி, இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம பாக்கியா தெரியப்படுத்துகிறாங்க. உடனே செல்வியும் சரிக்கா என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வந்து பாக்கியாவுக்கு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு கிளம்பி ரெஸ்டாரண்ட் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபியோ செலினோ உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவெல்லாம் அப்செட் ஆன விஷயத்தை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது நம்ம செலின் வந்து, என்ன டேடி நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கோபி வந்து, என்னடா செல்லி எப்படி கேட்குற, எல்லாம் நம்ம பொண்ணை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவளை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சத்தம் போட, உடனே செல்லின்னு என்ன பண்ணாங்கன்னா, இல்லைப்பா நம்ம இனியா ரொம்ப சின்ன பொண்ணு, அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா, எல்லாம் அந்த செல்வி அக்காவோட பையன்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான், வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பேசி இனியாவோட மனசை மாற்றிருப்பான் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின் வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் இவங்க யாருமே எதிர்பாராத விதமாக நம்ம ஆகாஷோட செல்லுலேருந்து இனியாவோட செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்ததுமே நம்ம கோபி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் செல்லின் வந்து யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் யார், அந்த பையன் ஆகாஷாக தான் இருப்பான், அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான நம்ம செல்லின் என்ன பண்ணாங்கன்னா, அப்பா நம்ம அவ்வளோ சொல்லியும் இந்த செல்வி போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படி திரும்ப மெசேஜ் பண்ணுறானே, அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா, ரெண்டில் ஒரு கை பார்த்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி செல்லியன் ரெண்டு பேரும் ஆகாஷை ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயமா வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் கிளம்பி போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க போய் பண்ணக்கூடிய விஷயத்தால் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.